Assalamu alaikum. I'm Anika. This is Smart Bio. இந்த வீடியோல நான் 22 பேப்பர் FWC ட ஃபர்ஸ்ட் டைம் MCQ தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே. இதுதான் பேப்பர்ட ஃபர்ஸ்ட் MCQ. இதில் பார்த்தா இசைவாக்கம் பத்தி இதுல கேட்டிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பயோ ஸ்டூடெண்டா நான் எப்படி நான் படிப்பேன்னு சொன்னா ஒரு கேள்வியை பார்த்தா அதுக்குரிய தியரியை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். எடுத்துட்டு அது தரோவா படிக்கணும். ஏற்கனவே படிச்சா பிரச்சனை இல்லை. திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறது தான் பயோட விஷயமே. அப்பதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதை தாண்டி வேற எந்த மேஜிக்குமே இல்லை பயோல. ஸோ இப்போ இசைவாக்கம் பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்குரிய ஆன்சர் அதுக்கு நம்ம போவோம். ஸோ நான் இப்போ இசைவாக்கம்னு தான் நீங்கள் இசைவாக்கத்தை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. இப்போ உயிரங்கிகளின் சிறப்பியல் வர இந்த 7 ஹெட்டிங்ஸையுமே நீங்கள் பார்க்கணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இசைவாக்கம் பற்றி படிச்சுட்டு இந்த நோட்ஸ் டாபிக்ஸ் கீழே வரேன். ஓகே, இப்போ இதில் நான் விளங்கப்படுத்துறதுக்கு ஈஸியாக ஒரு சின்ன நோட்டின் உதாரணங்களை ஒரு படங்கள் மூலம் காட்டிக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்து படிக்கிறது லேசு தான். ஓகே, அப்போ இந்த உதாரணங்களை பார்த்துட்டு நான் இப்போ விளக்கப்படுத்துகிறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இசைவாக்கம்னா வரை விளக்கணம் முக்கியம். இப்போ இந்த நேரமே ஸ்ட்ரக்சர்லாம் கேட்கலாம். அப்போ அது தெரியணும். அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இசைவாக்கம் சொல்கிறது ஒரு சின்ன சாப்டர். அதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக படிச்சுக்கணும். இப்போ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் விளங்கப்படுத்துகிறேன். இசைவாக்கம் என்றால் என்ன? இந்த ஒரு கேள்வி வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? அதாவது ஒரு குறித்த சூழலில் தப்பி பிழைப்பதற்காகவும். அப்படின்னா என்னது? இப்போ ஒவ்வொரு அங்கேயும் ஒவ்வொரு சூழல் தொகுதியில வாழுது. இப்போ அந்த சூழல் தொகுதியில அது உயிர் வாழணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்காகவும். அண்ட் அது வாழ்ந்துட்டு அது இறந்துட்டா இப்போ அந்த இனத்தின் நிலவுகையை யார் பேன்றது? ஸோ அதுதான் இனப்பெருக்கம். அவை இந்த அங்க உயிர் வாழணும் அண்ட் இனப்பெருக்கம் செய்யணும். அவை இனப்பெருக்கத்திற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காகவும். அப்ப என்னது? அந்த ஒரு குறித்த சூழல்ல அந்த அங்கே தப்பி பிழைக்கணும் அண்ட் இனம் பெருகணும். அதுக்காக அந்த அங்கே கொண்டு இருக்கின்ற ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அல்லது பிசியாலஜின்னு சொல்ற உடற்தொழிலியல் அல்லது நடத்தைகள் தனித்தன்மை தான் நம்ம இசைவாக்கம்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுல வரை விளக்கணம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அடுத்தது இப்போ உதாரணங்களுக்குடாக அந்த வரை விளக்கணம் செட் ஆகுதான்னு பார்ப்போம். முதலாவது உதாரணம் வறல் நில தாவரங்கள். இதுல கண்டல் தாவரம் சொல்லிக்கேன். சில கண்டல் தாவரங்களில் சீவச வித்து முளைத்தல். அதாவது நோமலா ஒரு தாவரத்துல இருந்து ஒரு பழம் தரையில விழுந்த பிறகு முளைக்கணும். இதுதான் வளமை. ஆனா இந்த இசைவாக்கம் என்ற ஒரு இது கீழே இந்த கண்டல் தாவரங்கள்ல அதுவும் சில கண்டல் தாவரங்கள்ல சீவச முளைத்தல்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன சீவச முளைத்தல்னு சொன்னா, பழங்கள் மரத்துல இருக்கும் போதே நாற்றுகளாக விருத்தி அடைகிறது. இதுதான் சீவச முளைத்தல்னு சொல்லும். ஆகவே இந்த சீவச என்று சொல்றதுக்கான அர்த்தத்தை விளங்கிக்கிட்டா ஓகே. அப்ப இது அந்த கண்டல் தாவரங்கள் ஒரு கடல் சூழல் தொகுதியில தான் வாழும். ஆகவே அந்த சூழல் தொகுதியில இனம் பெறுவதற்கான ஒரு உடல் தொழிலியல், அது இனம் பெறுவதற்கான ஒரு தனித்துவமான நடத்தைகளோட தனித்துவ தன்மையை காட்டுது. அப்ப இது இந்த ஒரு உதாரணம். அடுத்தது பாபம்
ரெண்டாவது இது வந்து வறள் நில தாவரங்கள்ல வளர்ற தாவரங்கள்ல குழிகளில் அமைந்த இலைவாய். இதுக்கு உதாரணத்துக்கு கள்ளி மரத்தை காட்டுகிறது. இது வந்து ஒரு வறண்ட சூழல்ல வாழுதுன்னு. அப்ப இங்க வந்து இலைவாய் ரொம்ப வெளிப்புறமா காட்டப்பட்டிருந்தா ஆவியிருப்பு வந்து நல்லா நடைபெறும். இந்த போட்டோ பாருங்க, ஒரு குழிகள்ல இலைவாய் அமைஞ்சிருக்குது. இந்த படம் அதை காட்டுது. இதன் மூலம் ஆவியிருப்பை குறைப்பதன் மூலம் இந்த தாவரம், இந்த வறள் நில தாவரம் வாழ்றதுக்கு, தப்பி பிழைப்பதற்கு ஒரு தனித்தன்மை காட்டுது. ஓகே, அப்ப இதுமே செட் ஆகுது. அடுத்த மூணாவது உதாரணம், இது வந்து ஒட்டகங்கள். இந்த ஒட்டகங்களோட சாய்வான பாதங்களை சொல்றாங்க. ஒட்டகங்களின் சாய்வான பாதங்கள். இப்ப இது வந்து என்னது, இது ஒரு பாலைவனத்துல வாழ்ற ஒரு அங்கி. இது வந்து மணல்கள்ல இருந்து ஒழுங்கா நடக்கிறதுக்காக, அதனுடைய இடப்பெயர்ச்சிக்காக ஒரு உடல் கட்டமைப்பு, தனித்துவமான கட்டமைப்புன்னு சொல்லலாம். இது சாய்வான பாதங்கள், ஒட்டகங்களில் உள்ள சாய்வான பாதங்கள் என்று சொல்லிட்டு இந்த இசைவாக்கத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்ப இதனுடைய வரைவிலக்கணம் முக்கியம். ஏன்னா அந்த வரைவிலக்கணத்தோட ஒப்பிட்டு 3 இதுகளை கழிச்சிக்கிறேன். ஸோ இது இப்படித்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுல எதையுமே நீங்க விடக்கூடாது, ஃபுல்லாவே இதை பார்க்கணும். ஓகே, இப்ப கேள்விக்கு போவோம். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. அதாவது பின்வருவனவற்றுள் இசைவாக்கமாக கருதப்படக்கூடியது. முதலாவது ரசாயன செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல். இப்படி ஏதாவது ஒண்ணு படிச்சோமா? இப்ப இது எதுக்குள்ள வருதுன்னு பாக்குறதுக்கு முன்னுக்கும் இப்படி ஒண்ணு நம்ம படிக்கல. பயோலிக்கிற ஸ்பெஷலை வந்து நீங்க படிச்சதை தாண்டி வேற எதுவும் வராது. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடணும். ரெண்டாவது பாருங்க, வறள் நில தாவரங்களில் குழிகளில் அமைந்த இலைவாய். சரியா நம்ம படிச்சுக்கிறோம். இதுதான் ஆன்சர். நம்ம படிச்சதை தாண்டி அதுல சின்ன வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஒரு டவுட்ல, கொஸ்டின் மார்க்ல அது வச்சுக்கணும். அடுத்தடுத்த ஆன்சர்ல மிக பொருத்தமான ஆன்சர்ஸ்க்கு தான் நீங்க போகணும். அடுத்து மூணாவது பாருங்க, இனங்களின் நிலவுகையை தொடர செய்தல். இது பேர்லவே விளங்குது, இனப்பெருக்கம். ஸோ அது அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். அங்கிகளில் ஏற்படும் பாரம்பரிய மாறல்கள், இது கூர்ப்பு. இதுவுமே பிறவைக்கு தான் பார்ப்போம். அடுத்தது தாழ்மட்ட கூறுகள் முறைக்குரிய கோலத்தில் ஒழுங்குபடுத்தப்படல். இது வந்து ஒழுங்கமைப்பும். இதுவும் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அதையும் பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி மட்டும்தான் இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிள்ளைகள் என்ற நம்பர், நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவில் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நான் எதுவும் சொல்லணுண்டா, இது சரியில்லை அது சரியில்லைன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன நான் செய்யணும்ன்றது, உங்களோட தேவைகள் என்னென்னா, இப்போ இந்த சாப்டர் விளங்கலைன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ போடுவேன். அப்போ அது உங்களுக்கும் யூஸ் ஆகிக்கும், எனக்கும் அது நல்லா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.